ஹலோ ஆல், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் டேவை எப்படி பாசிட்டிவாக ஸ்டார்ட் பண்ணிங்களா? எப்பயுமே எல்லா விஷயமும் நமக்கு நடக்கும்னு நினைங்க, நிச்சயமாக நடக்கும். எண்ணங்கள் தான் பிரதிபலிக்கும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாக தான் நம்ம கண்டிப்பாக ஒரு நாள் ஆக போகிறோம். ஸோ நல்லதே நினைங்க. இனிதே உங்கள் பொழுது ஆரம்பிக்கட்டும். இன்றைக்கி என்னோடய பொழுது எதில் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னாக்கா, ஆர்டர் பண்ணது ஐட்டம் வந்திருக்கு. ஸோ என்ன ஆர்டர் பண்ணோம், எந்த ஆப்பில் ஆர்டர் பண்ணோம், என்ன ஐட்டம்ஸ் நமக்கு ரிசீவ் ஆகிருக்குன்றதை பார்ப்போம். ஆஸ் யூ கேன் சி, நான் இன்றைக்கி கிச்சன் ஸ்டோரேஜ் ஆர்கனைசர் தான் வாங்கியிருக்கேன். இது எந்த ஆப்பில் ஆர்டர் பண்ணேன் அப்படின்னாக்கா, டீமுன்ற ஒரு ஆப்பு, TEMU, டீமு. ஸோ இந்த ஆப் யூஎஸில் ரொம்ப ஃபேமஸான ஆப்பு. பட் இதோட கம்பெனி எங்கே இருக்குது அப்படின்னாக்கா, இட்ஸ் ஆல் சைனா. ஸோ சைனாலேருந்து தான் நமக்கு வரவும் செய்யுது. அவங்க தான் அங்கேருந்து அனுப்பி விடுவாங்க நமக்கு. ஸோ கொஞ்சம் இந்த டெலிவரி சார்ஜ் எல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட் ஓகே, திங்ஸ் எல்லாம் ஓகே, நல்லா தான் இருக்குது எல்லா ஐட்டம்ஸும். ஸோ நான் இன்றைக்கி வாங்கியிருக்க ஐட்டம் பார்த்திங்கன்னா கிச்சன் ஸ்டோரேஜ் ஆர்கனைசேஷன். ஸோ இது நம்ம யூஎஸில் பார்த்திங்க அப்படின்னா, கிச்சன் குட்டியாக தான் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த கிச்சனுக்கு நமக்கு நிறைய ஸ்பேஸ் எல்லாம் பெருசாக இருக்காது. நம்ம தமிழ்நாடு, நம்ம இந்தியாவிலலாம் கிச்சனை தான் நம்ம பெருசாக வச்சுருப்போம் இல்லையா, நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சுருப்போம். ஸோ நான் இங்கே எனக்கு ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால, நான் ஒரு சில ஐட்டம்ஸ் எனக்கு வைக்க இடம் இல்லை. நிறைய நம்ம திங்ஸ் யூஸ் பண்ணுவோம் குக்கிங்க்கு. ஸோ அவ்வளோ இதுவுமே நம்மளால் வைக்க முடியுமான்னா முடியாது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம இங்கே என்னென்ன வாங்கணும் அப்படின்றதெல்லாம் தான் இனி வர செஷன் எல்லாமே, இனி வர வீடியோஸ் எல்லாமே நான் அதை போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நான் அதுக்காக இந்த ஸ்டாண்டு வாங்கினேன். அதுக்கப்புறம் இது ரைஸ் வைக்கிறதுக்கு ஒரு தனியாக ஒரு ஸ்டோரேஜ் ஆர்கனைசர், இது தனியாக இருக்குது. அதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக நம்ம ரைஸை எடுத்துடலாம். எதையும் ஸ்பில் பண்ணாமல் ரொம்ப நீட்டாக நம்ம வச்சுக்கலாம். ஸோ எனக்கு கிச்சனை ரொம்ப நீட்டாக ஒரு ஆர்கனைஸ்டாக வச்சுக்க ரொம்ப பிடிக்கும். ஆஸ் யூ கேன் சி ஆல் மை வீடியோ, நீங்கள் பார்க்கலாம். என்னோடய வீடியோஸ் எல்லாத்துலேயுமே என் கிச்சன் தான் நான் ரொம்ப நீட்டாக வச்சுருக்கணும்னு ஆசைப்படுவேன். ஸோ த ஃபஸ்ட் அண்ட் ப்ரைம் மோஸ்ட் திங் இஸ் ஃபார் மீ, எனக்கு நான் இருக்கிற இடம் எப்பயுமே க்ளீன் அண்ட் நீட் அண்ட் ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்கணும்னு நினைப்பேன். ஸோ ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி நான் என்னோடய பொருட்களையும் நான் மாற்றிக்கிடுவேன். ஸோ நீங்கள் சென்னையில் என்னோடய கிச்சனை நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம். ஸோ அங்கே அதுக்கு தகுந்த மாதிரி திங்ஸ் வாங்கி வச்சுருப்பேன். ஸோ இப்போ நான் யூஎஸ் வந்தோடனே யூஎஸ்க்கு என்ன மாதிரி திங்ஸ் வாங்கணும் அப்படின்ட்டு ஸோ நான் ஒரு பிளான் பண்ணிடுவேன். ஆனால் கிச்சன் க்ளீன் அண்ட் நீட்டாகவே இருக்கும். ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணுற இடம் நமக்கு நீட்டாக இருந்தால் தான் நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் ஸோ நான் இப்போ என்ன பண்ணேன்னா, எல்லாம் லேபிள் பண்ணிகிட்ருக்கேன். இதில் என்ன கொடுப்பாங்க அப்படின்னாக்கா, ஒரு லேபிள் கொடுத்துருவாங்க. ஈவன் தோ இது டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸாக இருந்தாலும் அந்த லேபிளிங் பண்ணி அதில் நம்ம நேம் லேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா, ஸோ தட் நமக்கு ஈஸியாக இருக்கும். இது என்ன திங் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் எடுக்கிறது பாஸ்தா தான். இந்த பாஸ்தா தாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எனக்கு இங்கே ஒரு ஸ்டோரேஜ் ரூம் இருக்கும், அதில் எல்லாத்தையும் வச்சுக்குவேன். ஸோ நான் கிச்சன்லேருந்து ஸ்டோரேஜ் ரூமுக்கு போய் பாஸ்தா நிறைய வாங்கி வச்சுருப்பேன்னா இருக்கும். பட் உள்ளே வச்சுருப்பேன், எனக்கு தெரியவே தெரியாது. அது மெயினாக இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்காகவே நான் இதை வாங்கினேன்னு தான் சொல்லுவேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பாஸ்தானாக்கா, ரொட்டினி பாஸ்தா. இது சைஸ், அதாவது அந்த ஷேப்புக்கு ஒன்றுக்கு நேம் இருக்குது. ஸோ நான் அதில் எழுதி வச்சுக்கிட்டேன். ஸோ திஸ் இஸ் ரொட்டினி பாஸ்தா அப்படின்ட்டு எழுதிட்டு, ஸோ நம்ம இது எல்லாத்தையும் வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஸ்டாண்ட் வேணும். அதனால் அதையும் நான் டீமூவில் தான் போட்டேன். ஆக்சுவலி நான் நிறைய திங்ஸ் நான் ப்ளேஸ் பண்ண ஆர்டரு, அது எல்லாம் ஒன்று ஒன்றா எனக்கு ரிசீவ் ஆகிட்டுருக்கு. நான் நிறைய வீடியோஸில் இனி நீங்கள் வர வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க, நான் என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்கேன், எல்லாம் என்ன ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி. நம்ம ஊர் மணிக்கு கன்வெர்ட் பண்ணால் அது ரொம்பவே ஜாஸ்தியாக தான் இருக்கும். நான் டாலரில் வேணால் சொல்கிறேன். இப்போ நான் இதை வாங்கியிருக்கேன், இந்த பாக்ஸோட ரேட் என்ன அப்படின்னாக்கா, அரவுண்ட் $17 வந்துருச்சு. உங்களுக்கு டெலிவரி சார்ஜ் எல்லாம் சேர்த்தா ஒரு $18-19 வந்திருக்கும். ஸோ இதை நம்ம ஊர் மணிக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா அரவுண்ட் 2000 கிட்ட வந்துடும். ஏன்னா நான் இப்போது நம்ம டாலரோட ரேட் நம்ம ஊர் மணிக்கு ஜாஸ்தியாக தான் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பாக இது ஒரு 2000 ருபீஸ்க்கு வந்துடும்.
இது நம்ம ஊரில் 2000 ருப்பீஸ்க்கு வந்து இன்னும் அழகாகவே நமக்கு கிடைக்கும்னு தான் நான் சொல்லுவேன். இதெல்லாம் நம்ம ஊரில் மேபி ஒரு 400 to 500 எவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தாலுமே இவ்வளோ வராது. கண்டிப்பாக ஒரு 300 to 400க்குள்ளே வாங்கிடலாம். இங்கே வந்து எல்லாமே காஸ்ட்லி தான், வேறு வழியே இல்லை. நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி பார்த்தோன்னா நம்மளால் இந்த ஏற்றுக்கவே முடியாது அந்த ப்ரைஸ் எல்லாம், அந்த அளவுக்கு தான் இருக்கும். இட்ஸ் பெட்டர் டு நாட் கன்வெர்ட் இன்டு ஆர் மணி. we can accept as it is. நம்ம என்ன இங்கே டாலரில் இருக்கோ அதையே நம்ம ஏற்றுக்கிட்டா தான் we can buy some other product from here and we can survive our life here. Otherwise it could have been very tough to digest the thing. நம்ம இதை ஏற்றுக்கவே முடியாதுன்ற அளவுக்கு தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நான் வந்த புதுசில் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கே எல்லாமே, எதுவுமே நான் வாங்காமல் தான் இருந்தேன். லேட்டர் ஸ்லோலி வந்து ஐ அக்செப்ட் ஆல் த திங்ஸ். ஓகே, நம்ம எங்கே இருக்கோமோ இடம் பொருள் ஏவல், நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வி ஷுட் கன்வெர்ட் ஆர் செல்ஃப், வி ஷுட் அடாப்ட் எவ்ரி திங். நம்ம இங்கே எப்படி இருக்கணுன்றதை நம்ம தான் வந்து வி ஷுட் டிசைட் அவர் செல்ஃப் அண்ட் எல்லாத்தையும் வந்து நம்ம பார்த்துட்டு தான் போய் ஆகணும். ஸோ நான் ஒரு திங்ஸாக வந்து நான் வந்து போட்டுட்ருக்கேன். லைக் சேவையெல்லாம் உண்மையிலே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். லைக் என்னென்னா, இந்த சேமியா பேக்கெட்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் தனியாக. ஸோ அது என்னென்னா ஸ்பில் ஆகும். எனக்கு வந்து அந்தளவுக்கு நிறைய பாக்ஸஸ் இல்லை. நான் வந்து இந்தியாவிலேருந்து வரப்பவே நிறைய திங்ஸ், ஏன்னா என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க அவங்களுக்கு தெரியும், இங்கே நீ அமேசான், இங்கே நம்ம யூஎஸில் அமேசான் இருக்குது, ஆனால் யூஎஸ் அமேசானில் வந்து டாலரில் தான் இருக்கும். எல்லா டாலர் ரேட்டும் நம்ம இந்தியன் மணியை கம்பேர் பண்ணிங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். இட்ஸ் பெட்டர் நீ நிறைய திங்ஸ் அங்கேருந்தே வாங்கிட்டு வந்துருந்தாங்க. ஸோ அதனால் எல்லா ஸ்டோரேஜ், கிச்சன் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் எல்லாம் நான் அங்கேருந்து வாங்கிட்டு வந்தேன். ஈவன் தான் நாங்கள் வாங்கிட்டு வந்தாலுமே நான் வாங்கிட்டு வந்த திங்ஸ் வந்து இங்கே நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு பத்தலை எனக்கு எந்த பொருளுக்கும். அதனால் அதுவும் குறிப்பாக நான் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாம் டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டேன். அதனால் நான் வாங்கிட்டு வந்த எல்லாம் கிளாஸ்வேர் தான் வாங்கினேன். ஸோ எனக்கு வந்து இது பத்தலை. நான் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நிறைய பொருட்கள் வந்து நம்ம மளிகை சாமான் வந்து நமக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு எனக்கு பத்தாததுனால இங்கே வேறு நான் வாங்கினேன். ஸோ அதுவும் பத்தாமல் நான் திரும்ப இங்கே வாங்கியிருக்கேன் இதெல்லாம். ஏன்னா நம்ம நிறைய பொருள் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. இப்போ சில்லிலே வந்து 2 types ஆஃப் சில்லி யூஸ் பண்ணுவோம். சேமியா யூஸ் பண்ணுவோம், ஸ்பெகாட்டி யூஸ் பண்ணுறோம், அப்புறம் பாஸ்தாலே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாஸ்தா யூஸ் பண்ணுறோம். ஸோ ராகி மில்லட்ஸ் தனியாக யூஸ் பண்ணுறோம், அப்புறம் பருப்பு தால் வகைகள் தனியாக யூஸ் பண்ணுறோம். ரைஸ் ஐட்டம்ஸ்லேயே நம்ம 4-5 ரைஸ் ஐட்டம் யூஸ் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா நம்ம பொன்னி பாயில்டு அரிசி யூஸ் பண்ணுவோம், அது வந்து டெய்லி சாப்பிட்றதுக்கு. பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுவோம், அது என்றைக்காவது அக்கேஷ்னலி நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு. அந்த பிரியாணி ரைஸில் 2 யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஒன்று வந்து என்ன யூஸ் பண்ணுவோம், சீரக சம்பா ஒன்று யூஸ் பண்ணுவோம், இன்னொன்று பாஸ்மதி யூஸ் பண்ணுவோம். அண்ட் இட்லி ரைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே ஒரு 2 types ஆஃப் ரைஸ் இருக்கும். இட்லி ரைஸ் ஒன்று இருக்கும், அப்புறமா வந்து இன்னொன்று அரிசி வந்து போடுவோம்ல நம்ம லைக் பாயில்டு ரைஸ் மாதிரி இன்னொன்று போடுவோம். ஸோ அது தனியாக. ஸோ அரிசியிலே 5 டின் எனக்கு வந்துடும். ஸோ அப்போ அதுக்கு 5 டின் வந்து நமக்கு தேவைப்படும். இந்த மாதிரி நம்ம நிறைய ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணுவோம். டெய்லி நம்ம சமைக்கிறதுல நம்ம நிறைய பொருட்கள் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு கிச்சன் ஸ்டோரேஜ் ஐட்டம்ஸும் நமக்கு நிறைய தேவைப்படும். இப்போ வந்து பாருங்கள், இப்போ நம்ம ஹெல்தி ஐட்டம்ஸ்னு பார்த்திங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸுக்குனே தனி ஐட்டம்ஸ் நமக்கு வேணும். ட்ரை ஃப்ரூட் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கே ஒரு கண்டெய்னர்ஸ் வேணும். அண்ட் இது வந்து சியா சீட்ஸு. ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து நம்ம தனித்தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா கொஞ்சம் நீட்டாக ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம், ஈஸியாக எடுக்கலாம். எல்லாத்தையும் ஒரே இதில் டம்ப் பண்ணி வச்சு ஒன்றா எடுக்கிறப்ப ஸ்பில் பண்ணுறதுக்கு இட்ஸ் பெட்டர் we can spend some money to organize our things very neat and clean, very easy to handle everything, right? ஸோ இது வந்து பாருங்கள், இப்போ ரவை எடுத்துக்கிட்டாலே நான் 2 ரவை யூஸ் பண்ணுவேன். நானுன்னு இல்லை, நிறைய பேர் கொஞ்சம் ஹெல்தி கான்ஷியஸ் உள்ளவங்க 2 ரவை யூஸ் பண்ணுவாங்க. என்னென்னாக்கா, ஒன்று வந்து கோதுமை ரவை, இன்னொன்று நார்மல் நம்ம சூஜி யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் கோதுமை ரவை யூஸ் பண்ணிக்குவோம். பசங்க ஆப்வியஸ்லி சாப்பிட மாட்டாங்க அந்த ரவை. நிறைய பேர் ட்ரைன் பண்ணியிருக்காங்க குழந்தைங்கள ஹெல்தி ஐட்டம் சாப்பிட, பட் என் பசங்க என்னவோ அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க.
ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நிறைய பொருட்கள் இருக்கிறதுனால நமக்கு நிறைய கண்டெய்னர்ஸும் தேவைப்படுது, கொஞ்சம் நீட்டாக க்ளீனாக வைக்கணும் அப்படின்றதுனால. இப்போ அரிசி மாவு இருக்குது, இந்த பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு ஃப்ளார்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் ஃப்ளார் இருக்குது, அப்புறம் வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளார் இருக்குது, அப்புறம் கோதுமை மாவு இருக்குது, கார்ன்ஃப்ளார் இருக்குது. ஸோ இப்போ இது எடுத்துருக்கிறது கார்ன்ஃப்ளார். ஸோ எவ்வளோ ஐட்டம்ஸ் நமக்கு ஒரு டெய்லி நம்ம டே டு டே லைஃப்பை வந்து நம்ம ரன் பண்ணுறதுக்கு தேவைப்படுதுன்றதை பாருங்கள். ஸோ இதுக்கேற்றப்பல நம்ம வந்து கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இனிஷியலி நான் வந்த புதுசில் எனக்கு வந்து இருக்க சாமான் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் அப்படியே ரன் பண்ணிகிட்டே இருந்தேன். அண்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். மிச்ச ஐட்டம்ஸ் எல்லாம் நான் ஓப்பன் பண்ணிவிட்டு தேவைப்படுறப்ப எடுத்துகிட்டு அதை வந்து நான் டம்ப் பண்ணி எல்லாம் ஒரே இடத்துல வச்சுருந்தேன், ஒரு பெரிய ஸ்டோரேஜ் கண்டெய்னர் மாதிரி வாங்கி. பட் எனக்கு வந்து அது ரொம்ப அன்ஈஸியாக இருந்தது. ஏன்னா நான் ஒரு தடவையும் ஐ ஷுட் கோ டு த பேண்ட்ரி அண்ட் டு கெட் ஆல் த ஸ்டப்ஸ் ஓவர் ஃப்ரம் பேண்ட்ரி. ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு வந்து நான் குக் பண்ணுறது. அண்ட் சம்டைம்ஸ் ஐ வில் ஃபர்கெட் வாட் ஐ பாட் ஃப்ரம் த ஷாப். என்னெல்லாம் வாங்கினன்றதையே நான் மறந்துடுவேன். ஏன்னா எல்லாத்தையும் ஒன்றா டம்ப் பண்ணி வைக்கிறதுனால எனக்கு விசிபிளாக எதுவுமே இருக்காது. ஸோ நான் மறந்துடுவேன். ஸோ சம்டைம்ஸ்லாம் நான் பாஸ்தா வாங்கினன்றதே மறந்துடுவேன். ஸோ அந்த மாதிரியான திங்ஸ்க்காக தான் நான் இதெல்லாம் வாங்கி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நான் நெக்ஸ்ட் இது என்னென்னா காஷ்மீரி சில்லி பவுடரு. அகைன் இந்த காஷ்மீரி பவுடருக்கும் ஒரு இது இருக்குது. என்னென்னா இதை வாங்கி நான் பல நாட்கள் ஆகுது. மற்றதெல்லாம் கூட நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி அப்படியே டம்ப் பண்ணி வைக்கலாம். சில்லி பவுடர்ஸ் வந்து ஸ்பில் ஆகிட்டு இல்லை கண்ணில் பட்டுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அதனால நான் இதை காஷ்மீரி சில்லி ஓப்பன் பண்ணாமே இருந்தேன். ஏன்னா எனக்கிட்ட ஒரே ஒரு கண்டெய்னர் நான் வந்து சில்லி பவுடர், நார்மல் சில்லி பவுடர் போடுறதுக்கு தான் வச்சுருந்தேன். அண்ட் இந்த ஹார்ஸ் கிராம் எல்லாம் வந்து வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 3 months இருக்கும். பட் எனக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு எனக்கு திங்ஸ் இல்லாததுனால, அதாவது ஸ்டோரேஜ் கண்டெய்னர் இல்லாததுனால ஓப்பன் பண்ணாமல் வச்சுருந்தேன். நம்ம பருப்பு வகையிலேயே கிட்டத்தட்ட 10லேருந்து 15 பருப்பு யூஸ் பண்ணுவோங்க. மில்லட்ஸ் பருப்பு, மில்லட்ஸாக இருக்கட்டும் இல்லை லென்டில்ஸாக இருக்கட்டும். ஸோ நமக்கு நிறைய கண்டெய்னர்ஸ் தேவைப்படும். ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டால் நமக்கு நிறைய கண்டெய்னர்ஸ் தேவைப்படுன்ற மாதிரி இருக்கும். அவ்வளோவுமே நம்ம வந்து அழகாக ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா கண்டிப்பாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். இது வந்து மறுக்க முடியாத ஒரு விஷயம். ஸோ நான் வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சு இன்னுமே கொஞ்சம் திங்ஸ் இருக்குது, அதுக்கு நான் அடுத்து தான் வாங்கணும். ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம நிறைய ஸ்பெண்டும் பண்ண முடியாது மணி இல்லையா. அளவாக தான் நம்மளால் ஒன்று ஒன்றா தான் வாங்க முடியுன்ற மாதிரி. ஸோ நான் ஒன்று ஒன்றா வாங்கி வந்து பொறுமையாக எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக என் சேனலை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு யூ கேன் see the changes ஓவர் என்னோடய கிச்சனில் வந்து நான் என்னென்னலாம் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், அப்கிரேட் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்றத யூல் டெஃபினெட்லி ஃபைண்ட் அவுட். கண்டிப்பாக உங்களால் சீக்கிரமாக பார்க்க முடியும். ஓகே, இதெல்லாம் இவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா இந்த கிச்சனில், இதெல்லாம் நியூவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வாழ்க்கையுமே அப்படி தாங்க. ஒரு நாள் ஒன்று இருக்கும், ஒரு நாள் இன்னொன்று இருக்காது. இல்லை அப்படின்னா நம்ம லைஃப்பில் வந்து கண்டிப்பாக இறைவன் வந்து நம்மளை டவுன் ஆக்கவே மாட்டான். மேலும் 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 நம்மளை முன்னேற வச்சுக்கிட்டே தான் இருக்கும். பட் நம்ம எண்ணங்கள், நம்ம வாட் வி திங்க், வி ஷுட் பி வெரி ப்ராட் மைண்டு. நம்ம வந்து எப்பயுமே யோசிக்கிறத வந்து பெருசாக யோசிங்க. கண்டிப்பாக நம்ம லைஃப் வந்து பெரிய லெவலில் தான் மாறும் அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து டோன்ட் திங்க் நேரோ. எப்பயுமே வந்து குறுகிய மனப்பான்மை வச்சுக்காதீங்க. என்னால் முடியும், நான் இதெல்லாம் வாங்குவேன், நான் இப்படி தான் இருப்பேன், நான் ரொம்ப பெரிய ஆளாக வருவேன், ஒரு நாள் கண்டிப்பாக அது நிச்சயமாக நடக்கும் அப்படின்றத நீங்கள் நம்புங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா, ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்குல்ல. எனக்கு இந்த மாதிரி ஆர்கனைஸ்டாக வச்சுக்க ரொம்ப பிடிக்கும். ஸோ இது பாருங்கள், ரைஸு ஜஸ்ட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரைஸ் அழகாக வந்துடும். நீங்கள் வந்து தனியாக ஒரு டப்பாவில் போட்டு அதை மெஷர் பண்ணி எடுக்கணுன்றதை விட இது ரொம்ப பெட்டர், ஈஸி வே அந்த மாதிரி இருக்கும். இது வந்து சீரக சம்பா ரைஸ். ஆக்சுவலாக நான் இன்னும் 2-3 கண்டெய்னர்ஸ் வாங்கணும். இது வந்து பொன்னி பாயில்டு ரைஸ் நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணுறது. இது சீரக சம்பா ரைஸ், அதுலேயும் நான் லேபிள் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ராகி மில்லட், அப்புறம் ஸ்பெகாட்டி, அப்புறம் சேவை. சொன்ன மாதிரி சேவை, சேமியா, இதுலேயே ராகி சேமியா, அதுலேயே ஒரு 2-3 ஐட்டம்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். சில்லியில் பாருங்கள், காஷ்மீரி சில்லி, அப்புறம் நார்மல் சில்லி, அதுக்கப்புறம் டேமரிண்ட், அப்புறம் ரவையில் வந்து கோதுமை ரவை, நார்மல் ரவை, பாஸ்தாலே டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பாஸ்தாஸு, ஷேப்ஸ், அதாவது டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்கும்.
வச்சுருக்கோம். அப்புறம் ஹார்ஸ் கிராம், அப்புறம் அவல், அதுக்கப்புறம் சாபுதானா, நெக்ஸ்ட்டு வந்து செசமே சீட், ஆமண்ட் அண்ட் சியா சீட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா, இதெல்லாம் வந்து நான் தனியாக டம்ப் பண்ணி வச்சுருந்த ஐட்டம்ஸு. இதுக்கெல்லாம் கண்டெய்னர் இல்லாததுனால நான் தனியாக வச்சுருந்தேன். ஸோ ஆஸ் யூ கேன் see இதெல்லாம் நான் வந்து ப்ரீவியஸாக நான் இந்தியாவிலேருந்தே வாங்கிட்டு வந்தது. இப்போ ரைஸ் ஃப்ளாராக இருக்கட்டும், பாருங்கள் சேமியாவில் வந்து பார்த்திங்கன்னா ராகி சேமியா இருக்கும். அப்புறம் மசாலா பொருள் எல்லாம் தனியாக வச்சுருப்போம். சில்லி பவுடர், மசாலா தூள், அப்புறம் கரம் மசாலா, பெப்பர் பவுடர், ஸ்பைசஸில் எல்லா ஸ்பைசஸ் இருக்கும். அப்புறம் கடலை, பொட்டுக்கடலை, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும் இல்லையா. ஸ்பைசஸில் பார்த்திங்கன்னா கடுகு, சீரகம், சோம்பு ஒரு செக்ஷனு, அப்புறம் ஏலக்காய், பட்டை அந்த ஒரு செக்ஷனு, அப்புறம் உப்பு, அதுக்கப்புறம் எண்ணெய் மாதிரி நிறைய இருக்கும். நல்லா ஆர்கனைஸ்டாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.